ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எதுக்கு 2-3 நாளாக இருந்து வீடியோ போடலன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் விநாயகர் வச்சுருந்தாங்கள்ல. ஸோ ஈவினிங் டைமில் அங்கே பூஜைக்கு போயிட்டு வரத்துக்கு கொஞ்சம் நேரம் கரெக்டாக இருந்ததுங்க. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோவே காமிச்சாலும் கொஞ்சம் போர் அடித்து போயிடும். ஒரே மாதிரி வீடியோவாக இருக்கும். ஸோ அதனால தாங்க நான் வீடியோ எடுக்கலை சரியா. என்னால் வீடியோவும் போட முடியல. அதனால தாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா குடல் கறி வாங்கிட்டு வந்தாங்க. இது க்ளீன் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா 1/2 hour மேலே ஆகிடுச்சிங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து இது நான் செய்கிறேன். க்ளீன் பண்ணதை பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் போட்டு இப்போ வேக வைக்க போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு, மஞ்சாத்தூள், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அந்த கறி முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றினா போதுங்க. ரொம்பலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம். இதை பார்த்திங்கன்னா ஒரு 7-8 விசில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோன்னே நல்லா வெந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய், சோம்பு, கிராம்பு, இலை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணுங்க. ஸோ பார்த்திங்கன்னா கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும்னா வெங்காயம், தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். ஸோ நான் எனக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும் இருக்கிறதால வெங்காயம் அதிகமாகவே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி தக்காளி கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். இது எல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சாத்தூள் போட்டிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா இது 4த்தையும் பார்த்திங்கன்னா சரியான அளவு எடுத்து இதில் போட்டிருக்கேங்க. காரம் கம்மியாக நாங்கள் எப்பயுமே சாப்பிடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா நான் அளவாக தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெந்ததை பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியோடு அப்படியே ஊற்றணும், அதுதான் டேஸ்ட்டே. ஸோ தண்ணீரெலாம் இருத்து ஊற்றக்கூடாது. நான் தண்ணியோடு அப்படியே ஊற்றிருக்கேங்க. ஸோ பாருங்கள், இதை பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இன்னும் நல்லா கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை தூவியிருக்கேங்க. ஸோ அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ஆட்டு குடல் கறி ரெடி ஆகிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா வீட்லேயே பாஸ்மதி ரைஸ் இருந்ததுங்க. ஸோ அதை வச்சு தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ரெடி பண்ணிக்கிறேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைப்பேன். ஆல்ரெடி வந்து அரைச்சும் வைக்க மாட்டேன், அதே மாதிரி டப்பாலையும் வாங்க மாட்டேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சுற்று அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா புதினா தழை, சோம்பு, அப்புறம் கிராம்பு, ஒரே பச்சை மிளகா காரத்துக்கு லைட்டாக. ஸோ இதெல்லாம் போட்டு மிக்சியில் ஒன்றும் பாதியாக அரைச்சிக்கணுங்க. இதை பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஊற வச்சுட்டேங்க. ஏன்னா அது ஊற வச்சுட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் விட்டு அதுக்கப்புறமா நெய் வந்து ஆப்ஷன் தாங்க, இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பின்னாடி அதில் பார்த்திங்கன்னா சோம்பு, கிராம்பு, பட்டை, இலை இதெல்லாம் போட்டுக்கிறேங்க. நம்ம ஆல்ரெடி வந்து சோம்பு அதெல்லாம் வந்து இந்த அரைச்சதில் போட்டிருக்கோம்ல. ஸோ அதனால் நான் பார்த்திங்கன்னா அளவாக போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கத அதில் போடணுங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது போட்டுட்ட பின்னாடி தான் வெங்காய, தக்காளி சேர்க்க போகிறேங்க. ஸோ இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். ஸோ கொஞ்ச நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். திடீர்னு நமக்கு பிரியாணி சாப்பிட்ணுன்னா டக்குன்னு சிக்கனை வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு கூட நம்ம வந்து செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸி. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. நாங்கள் எதுக்கு இந்த வாரம் நான்வெஜ்ஜாக செய்கிறோன்னா டியூஸ்டேலேருந்து புரட்டாசி பிறக்குதுங்க. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் 1 மந்த்துக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால தாங்க நாங்கள் இத்தனை ஐட்டம் செஞ்சோம் அன்றைக்கி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன போட்டிருக்கேன்னா வெங்காயம் போட்டு அது வதங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேங்க. ஸோ அதையும் நல்லா வதக்கிட்ட பின்னாடி கொஞ்சமாக புதினா தழை போட்டிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் தான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அரைக்கும் போதே புதினா தழை போட்டிருக்கோம். இதுலேயும் கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் தக்காளி வந்து புளிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். ஏன்னா தக்காளி நம்ம அதிகமாக போட்டுட்டா அது வந்து தக்காளி சாதம் மாதிரி ஆகிடுங்க. ஸோ நான் எப்பயுமே வந்து தக்காளி கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். அதுக்கப்புறம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதை பார்த்திங்கன்னா போட்டாச்சுங்க. போட்டு நான் ஒரு 2 நிமிஷம் எப்பயுமே வதக்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க மசாலாலாம் ஆட் பண்ணுவேன். ஸோ 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்ட பின்னாடி கொஞ்சமாக மஞ்சாத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா, அப்புறம் பிரியாணி மசாலா,
அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா இதெல்லாம் நான் அளவாக போட்டுக்கிறேன். இதெல்லாம் வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கணுங்க. ஸோ பாருங்கள், இப்போ என்னென்னா நான் மசாலாலாம் ஆட் பண்ணிகிட்ருக்கேங்க. நான் சொன்ன மசாலாலாம் வந்து நம்ம செய்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா வதங்கிட்ட பின்னாடி கொஞ்சமாக வந்து எலுமிச்சப்பழம் சாறு, அது என் ஹஸ்பண்ட் தாங்க புழிஞ்சு விட்டார். திடீர்னு என்ன வேறு கை வருதுன்னு நினைக்காதீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தயிர், இது ஆப்ஷன் தான். தயிர் சேர்த்துனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது பாருங்கள், இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணுங்க. ஏன்னா வந்து எப்பயுமே வந்து பிரியாணி செய்யும்போது அந்த மசாலாலாம் கறியிலேயே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேக வச்சதாங்க சிக்கனும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் தண்ணி தான் சேர்க்க போகிறேன். இந்த கிளாஸில் தாங்க நான் அரிசி எடுத்தேன். 4 கிளாஸ் அரிசி எடுத்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணின்னு சொல்லிட்டு 4 கிளாஸுக்கு 6 கிளாஸ் தண்ணி சேர்க்க போகிறாங்க. அரிசியும் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 4 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இது என்னென்னா பாஸ்மதி ரைஸு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி அளவாக தாங்க சேர்க்கணும். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா விசில் வைக்க வேண்டியதாங்க. ஸோ இப்போ கொதிக்கும் போதே வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கணுங்க. ஸோ உப்பு கம்மியாக இருந்தால் நம்ம இதில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா நல்லா இருத்துட்டு அரிசியை போடுறேன். ஸோ பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் போட்டுட்டேன். ஸோ நல்லா ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா மேலே லைட்டாக கொத்தமல்லி தழை போடுறேன். ஸோ இது ஆப்ஷன் தான். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இறக்கி வச்சுட்டு கூட கொத்தமல்லி தழை போடுவாங்க. நான் எப்பயுமே இந்த மாதிரி மூடும் போது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை போட்டு விசில் வைப்பேன். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 2 விசில் வந்தால் போதுங்க. ஏன்னா இது பாஸ்மதி ரைஸு. ஸோ 2 விசிலில் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து சிக்கன் நிறைய எடுத்துகிட்டு வந்ததால் கொஞ்சம் கிரேவியும் செய்கிறாங்க. இப்போ திடீர்னு எங்கே போயிட்டுருக்கேன்னா, இப்போ சமைச்சு முடிச்சுட்டு டிமார்ட்டுக்கு தாங்க போகணும். கொஞ்சம் சாமானெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு தாங்க இங்கே வந்திருக்கோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா லஞ்சு சாப்பிடல. ஸோ இந்த வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் தாங்க லஞ்சு சாப்பிட்ணும். இங்கே என்னென்னா வந்து வீடியோஸ்லாம் நிறைய எடுக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. அதனால் என்னால் நிறைய வீடியோ எடுக்க முடியலங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்து ஷாப்பில் வீடியோ அலோடு இருக்குது. என்னன்னு தெரியல, இந்த டிமார்ட்டில் வந்து லாஸ்ட் டைம் வந்திருக்கும்போது வீடியோ எடுக்கும்போது ஒன்றும் சொல்லலை. இந்த டைம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கும்போது இல்லை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ எடுக்க முடியல. பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா என்னென்ன தேவையோ வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோங்க. இப்போ என்னென்னா எல்லா பொருளும் வாங்கியாச்சுங்க. இப்போ பில் கவுண்டருக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா நான் தெரியாமல் தான் வீடியோ எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் எப்பயுமே இங்கே வந்தால் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு தாங்க வருவோம். இது பார்த்திங்கன்னா 15 ருபீஸ் தான் ஐஸ்கிரீமு. ரொம்ப விலை அதிகம்லாம் இல்லைங்க. ஸோ ஆளுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்கும் வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் தான் லஞ்சே சாப்பிட போகிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock இருக்குங்க. என்னென்னா சாப்பிட்டு முடிச்சிட்ட பின்னாடி ரெஸ்ட் எடுக்கணும் தாங்க தோணும். ஸோ பார்த்திங்கன்னா கடைக்கு போனால் கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடலான்னு போயிட்டு வந்துட்டு இப்போ சாப்பிட போகிறோங்க. ஸோ என்னென்னா ரித்திக்கு இந்த கன்று தாங்க வாங்கணும், பொம்மை கன்று. ஸோ என்னென்னா வந்து வந்த உடனே இவன் வந்து இதை ஓப்பன் பண்ணி தாங்க மம்மின்னு ஒரே பிடிவாதமாக இருந்தான். ஸோ அதுதாங்க அவனுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இதுக்கப்புறம் தாங்க செஞ்சதெல்லாம் சாப்பிட்ணும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக ரெஸ்ட்டு தாங்க. ஏன்னா மார்னிங்லேருந்து ஃபுல்லாக வேலை செஞ்சதால் எப்படா வந்து ரெஸ்ட் எடுப்போம் தான் எனக்கு இப்போ தோணிட்டு இருக்குது. ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்ட பின்னாடி ஃபுல்லாக ரெஸ்ட்டு தாங்க எடுப்பேன். என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அவங்க அப்பா பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தான்னா மோஸ்ட்லி பசங்க வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க அப்பாவுக்கிட்ட தான் விளையாடிட்டு இருப்பாங்க. அதனால் எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ சண்டே ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாமே சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு நான் பாட்டுட்டு ரெஸ்ட்டு தாங்க எடுப்பேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.